நண்பர்களே, நான் உங்கள் நண்பன். இன்று உங்களிடம் சிறிது நேரம் பேசுறேன். அவ்வளவு. அதாவது மனிதர்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில மின்காலம் பின்காலம் என்றெல்லாம் இருக்குல்ல. இது முடித்து போன காலங்களை நாம நினைவுபடுத்துவதனாலயோ இல்ல அதை நினைவுபடுத்தி நாம சில காரியங்களை செய்வதனாலயோ எந்த ஒரு பிரயோசனமும் ஆக போவது இல்லை. அப்படி இருக்க காலகட்டத்தில் எனக்கு நான் என்னுடைய பழைய கதை ஒன்று இருந்தது. என்னுடைய சொந்த கதை, அதை சொல்லலாம்னு நினைத்தேன். இருந்த போதிலும் அது சொல்ல முடியவில்லை. ஏன் சொல்ல முடியவில்லைன்னா மனம் அல்லை. அதை சொல்லி பிரயோசனம் இல்லை. இனிமே அனுபவங்களை மட்டும்தான் அதில் நம்ம கற்று அந்த அனுபவங்கள் தான் நமக்கு வாழ்க்கையாக பாடமாக அமையும். அந்த அனுபவங்களை வைத்து நாம வாழ்க்கையில நல்ல நிம்மதியாகவும் வாழ முடியும் என்ற காரணத்தினால அதை நாம சொல்லிக்கிறோம். அவ்வளவுதான் ஒழிய நடைமுறை வாழ்க்கைக்கு அந்த அனுபவங்களை வைத்து நாம செய்யலாம். அப்படி இருக்க காலகட்டத்துல நான் நேற்று நடந்த என்னுடைய சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு பொது நினைப்பு இங்க நடக்கிற வாழ்க்கையில, இங்க நடைமுறையில் நடக்கிற வாழ்க்கை. அதாவது சென்னையில வண்டி ஓட்டம்னா ரொம்ப எச்சரிக்கையா ஓட்ட வேண்டும். 2 வீலர் 4 வீலர் சைக்கிள் முழுக்காரி இன்னைக்கு இந்த காலத்தில் ரொம்ப எச்சரிக்கையா ஓட்ட வேண்டும். அந்த ஒரு அனுபவங்களை நான் உடன் கூறுகிறேன். நேற்று நான் வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது குறுக்க ஒரு வண்டி வந்தது. அப்புறம் அதையும் தாண்டி வந்துட்டேன். நல்ல ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் அனுபவப்பட்டதுனால ஸ்பீடு ஓட்ட வேண்டும். அப்படி இருக்க காலத்துல இங்க சில இடங்கள் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். சில இடங்கள்ல நம்ம மனிதர்களே குறுக்க நம்ம வண்டியில மாதிரி விழுந்து ஏதாச்சும் அடிபட்டா காசு பறிக்கிறாங்க. அந்த கூட்டம் இருக்கிறது. இங்க சென்னைக்குள்ள 4-5 இடங்கள்ல இருக்குது. என்னுடைய அனுபவங்களை வச்சு நான் சொல்றேன். அப்படி வரையில நேற்று வந்துகிட்டு ஒரு வயதான அம்மா வண்டி வருது, நல்லா வருது, ஸ்பீட்ல வருது, நல்லா தெரியுது. வண்டி போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. பக்கத்துல இருந்து குறுக்க ஓட்டி இங்க இருந்து ஒரு போற மாதிரி. அதாவது நல்லா தெரிஞ்சுக்காங்க. யாரு புது வண்டி வச்சிருக்காங்க, யாரு புதுசா ஓட்டுறாங்க, யாரு பழக்கப்படுறவங்க. இப்படிங்கெல்லாம் சில அனுபவங்கள் இருக்கும் பொழுது இந்த குறுக்க விழுந்து காசு பறிக்கிற கூட்டமான கூட்டம். இந்த கூட்டம் எப்பவுமே சிந்த போவதில்லை. அது நாம சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆகையினாலேயே நான் அதை புரிந்து கொண்டு சடார்னு பிறை கழித்து அந்த இடத்துல இருந்து நான் வெளியிட்டு வரும்போது 2-3 இடங்கள் அந்த மாதிரி நடக்குது. நான் வரும் ரூட்டுல அந்த ரூட்டுடைய பேர்கள்லாம் நான் சொல்வதற்கு நான் நினைக்கிறது ரொம்ப முடியாது. அது நமக்கு அவசியம் இல்லை. இருந்த போதிலும் நாம வண்டி ஓட்டினோம் என்றால் நாம கவனமாக ஓட்ட வேண்டும்.